ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இந்திய அரசியலமைப்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஆதாயம் தரும் பதவி எங்கிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, கனடா. ஆதாயம் தரும் பதவி பிரிட்டனிலிருந்து பெறப்பட்டது. அடுத்தது, இந்திய குடியரசுத் தலைவர் பதவியின் காலி பணியிடம் எத்தனை நாட்களுக்குள் நிரப்பப்பட வேண்டும்? 90 நாட்கள், 6 மாதங்கள், பாராளுமன்றம் முடிவு செய்த காலத்திற்குள் 1 வருடம். இந்திய குடியரசுத் தலைவரோட பதவி காலியாக இருந்துச்சு அப்படின்னா 6 மாதத்திற்குள் நிரப்பப்பட வேண்டும். அதுக்கு அடுத்த கொஸ்டின், எந்த ஒரு சட்ட பிரச்சனையிலும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை கருத்தை பெற யாருக்கு உரிமை உள்ளது? சட்ட பிரச்சனை வரும்போது உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனையை நாட ஜனாதிபதிக்கு தான் முழு உரிமை உள்ளது. அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றுள் எதன் மூலம் இந்திய ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும்? மக்களவை, பாராளுமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, பிரதம மந்திரி. இந்திய ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா பாராளுமன்றத்தால் மட்டும்தான் முடியும். அடுத்த கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருந்தால் இந்திய குடியரசுத் தலைவராக யார் பதவி வகிக்கிறார்கள்? பிரதம மந்திரி, இந்திய தலைமை நீதிபதி, மக்களவையின் சபாநாயகர். இவை எதுவும் இல்லை. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது இந்திய தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பிரதம மந்திரி யாரால் நியமிக்கப்படுகிறார்? அமைச்சர், ஜனாதிபதி, முதலமைச்சர், தலைமை தேர்தல் அதிகாரி. பிரதம மந்திரியை நியமிப்பவர் ஜனாதிபதி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அமைச்சர்கள் குழுவில் மக்களவையின் மொத்த பலம் டேஸுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. 17%, 16%, 15%, 14%. அமைச்சர்கள் குழுவில் மக்களவையின் மொத்த பலம் 15%க்கு மேலே இருக்கக்கூடாது. அடுத்தது, அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் யாரால் தீர்மானிக்கப்படும்? அமைச்சர்களின் சம்பளம் பாராளுமன்றத்தால் தான் தீர்மானிக்கப்படும். பிரதமரோட சம்பளமும் பாராளுமன்றம் தான், ஜனாதிபதியோட சம்பளமும் பாராளுமன்றம் தான் தீர்மானிக்கும். அடுத்த கொஸ்டின், பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒரு அமைச்சர் இரு அவையிலும் எவ்வளவு காலம் அமைச்சராக இருக்க முடியும்? குறைஞ்சது 6 மாதம், தொடர்ந்து 6 மாதங்கள் இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரிவு 75 அமைச்சர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள விதிகள் சரியானதா இல்லையா? அமைச்சர்கள் ஜனாதிபதியின் விருப்பத்திற்கேக பதவி வகிக்கிறார்கள், அது சரி. அமைச்சர்கள் குழு மக்களவைக்கு கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும், அதுவும் சரி. ஜனாதிபதி ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைப்பார், அதுவும் சரி. மூன்றுமே சரி. அடுத்தது, யார் பரிந்துரைத்த நபர்களை மட்டுமே ஜனாதிபதி அமைச்சர்களாக நியமிக்க முடியும்? மத்திய அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதம மந்திரி, உச்சநீதிமன்றம். பிரதம மந்திரி தான் யார் யார் அமைச்சர்கள் அப்படின்னு ஜனாதிபதிக்கு பரிந்துரைப்பாங்க. அதன்படி ஜனாதிபதி அமைச்சர்களை நியமிப்பார். அடுத்த கொஸ்டின், அமைச்சர்கள் குழு மக்களவைக்கு கூட்டாக பொறுப்பு என்று எந்த கட்டுரை தெளிவாக கூறுகிறது? முன்னாடி நம்ம பார்த்தோம், கட்டுரை 75 கூறுகிறது. அடுத்த கொஸ்டின், அனைத்து அமைச்சர்களும் தங்கள் அனைத்து செயல்களுக்கும் மக்களவையின் கூட்டு பொறுப்பை வைத்திருக்கிறார்கள். அதாவது அனைத்து அமைச்சர்களும் மக்களவையில் எதில் அவங்களோட பொறுப்பு வைத்திருக்கிறார்கள்னா புறக்கணிப்பு மற்றும் பங்கேற்பு. அதாவது கூட்டத்தை புறக்கணிக்கலாம், அதேமாரி பங்கேற்கலாம், அதில் அவங்களுக்கு உரிமை உள்ளது. அடுத்தது, பின்வரும் எந்த சட்டத்தின் கீழ் குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு அதிகாரம் உள்ளது? அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஆயுள் கைதிகளுக்கு மன்னிப்பு அளிக்கிற மாதிரி அதிகாரம் உண்டு. அவங்களோட தண்டனைகளை குறைக்கலாம், ஆனால் அதிகப்படுத்த முடியாது. அந்த அதிகாரம் எந்த சட்டத்தின் கீழ் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 72. அடுத்த கொஸ்டின், இந்தியா பின்வரும் எந்த நாட்டுக்கு பெருபாரி பிரதேசத்தை மாற்றியது? பாகிஸ்தான், நேபாளம், சீனா, இலங்கை. இந்தியா பெருவாரியான இடங்களை பாகிஸ்தானுடன் பகிர்ந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அமைச்சர்கள் குழுவின் உறுப்பினர்கள் கூட்டாக எதற்கு பொறுப்புள்ளவர்கள்?
நீதித்துறை, மக்களவை, மாநிலங்களவை. அமைச்சர்கள் குழு வந்து மக்களவைக்கு பொறுப்புள்ளவர்கள். அடுத்து, இந்திய பிரதமரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அமைச்சர்கள் குழுவின் பெயரளவு தலைவர் பிரதமர். அவர் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பல்ல. அவர் தனது அமைச்சர்கள் எவரையும் பதவி நீக்கம் செய்ய முடியாது. அமைச்சர்கள் குழுவின் உண்மையான தலைவர் பிரதமர். இது சரி. அமைச்சர்கள் குழுவின் உண்மையான தலைவர் வந்து பிரதமர். அடுத்த கொஸ்டின், இந்திய பிரதமர் எதன் தலைவர்? மாநில அரசு, மத்திய அரசு, மாநில மற்றும் மத்திய அரசுகள் மேலே உள்ள எதுவும் இல்லை. இந்திய பிரதமர் வந்து மத்திய அரசோட தலைவர். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 78வது பிரிவு யாருடைய கடமைகளை வகுத்துள்ளது? 78வது பிரிவு வந்து பிரதமரோட கடமைகளை தான் வகுத்துள்ளது. அடுத்த கொஸ்டின், பாராளுமன்ற அரசாங்கத்தின் கீழ் உண்மையான நிர்வாக அதிகாரத்தை யார் பயன்படுத்துகிறார்கள்? பாராளுமன்றம், ஜனாதிபதி, பிரதமர், அரசு அதிகாரிகள். பாராளுமன்றத்தின் அரசாங்கத்தின் கீழ் வந்து உண்மையான நிர்வாக அதிகாரம் வந்து பிரதமருக்கு தான் இருக்குது. அவர் தான் அதை பயன்படுத்துகிறார். அடுத்து பாருங்க, பாராளுமன்றத்தின் மேல் சபையை சேர்ந்தவர் இந்திய பிரதமர் என்றால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு. அதாவது மேல் சபை அப்படின்னா லோக்சபா. லோக்சபாவோட உறுப்பினர் தான் பிரதமராக இருப்பார். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அவருக்கு ஆதரவாக அவரே வாக்களிக்க முடியாது. அதுதான் கரெக்டான பாயிண்ட்டு. அடுத்தது, அவர் கீழ் சபையில் பட்ஜெட் மீது பேச முடியாது. அப்படி கிடையாது. பிரதமர் வந்து லோக்சபாலையும் பேசலாம், ராஜ்யசபாலையும் பேசலாம். அதனால் ப்ராப்ளம் இல்லை. மூணாவது, அவர் மேல் சபையில் மட்டுமே அறிவிக்கைகளை வெளியிட முடியும். அதுவும் தவறு. அடுத்து, அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு 6 மாதத்திற்குள் கீழ் சபை உறுப்பினராக வேண்டும். அப்படி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் கரெக்டு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது வந்து, அதாவது பிரதமர் மீது யாராவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வந்து அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க முடியாது. அடுத்த கொஸ்டின், இந்திய பிரதமர் அவருடைய நியமனத்தின் போது. இந்த கொஸ்டின் நல்லா பார்க்கணும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். இந்திய பிரதமர் அவருடைய நியமனத்தின் போது எதா இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தின் ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கரெக்டு. அதாவது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 6 மாதத்துக்குள் மக்களவை உறுப்பினராக, அதாவது லோக்சபா உறுப்பினராக ஆகணும். அது கரெக்டு தான். அடுத்தது, பாராளுமன்றத்தின் அவைகளில் ஒன்றில் உறுப்பினராக இருக்க வேண்டும். கரெக்டு தான். அதாவது மக்களவையில் வந்து உறுப்பினராக இருக்கணும். அடுத்த பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க, மக்களவை உறுப்பினராக இருக்க வேண்டும். அதுவும் கரெக்டு தான். இதில் எது இல்லை அப்படின்னா, அவைகளில் ஒன்றில் உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தவறாக இருக்குது. அதாவது அவைகளில் ஒன்றில் உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இல்லை, கண்டிப்பாக மக்களவை உறுப்பினராக இருக்கணும். அடுத்த கொஸ்டின், நம்ம சேனல் கம்யூனிட்டியில் கேட்டிருந்தோம். கம்யூனிட்டி டேப்பில் கேட்ட கொஸ்டின், இந்தியாவின் பிரதமராக குறைந்தபட்ச வயது என்ன? 21, 25, 30, 35. இந்தியாவின் பிரதமராக குறைந்தபட்ச வயது வந்து 25 வயது இருக்கணும். இப்போ நான் எல்லா பதவிக்கான குறைந்தபட்ச வயது என்னன்னு சொல்கிறேன். எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா 25 வயது வந்து நிரம்பியிருக்கணும். அதே மாதிரி ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஆகணும் அப்படின்னா 25 வயது நிரம்பியிருக்கணும். நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் ஆகணும் அப்படின்னா 25 வயது நிரம்பியிருக்கணும். ஏன் அப்படின்னா, பிரதமராக இருக்கிறவங்க வந்து லோக்சபா உறுப்பினர் எம்பியாக இருக்கணும். அப்போ லோக்சபாவில் வந்து தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா 25 வயது நிரம்பியிருக்கணும். இப்போ லோக்சபா எம்பிக்கு குறைந்தது 25 வயது இருக்கும். அடுத்தது ராஜ்யசபா எம்பிக்கு வந்து 30 வயசு, குறைந்தது பட்சம் 30 வயசு வேணும். அதுக்கப்புறம் ஒரு மாநிலத்தோட கவர்னர் அப்படின்னா 35 வயசு. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா 35 வயது நிரம்பியிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். துணை பிரதமரின் அலுவலகம் அசல் அரசியலமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி 44வது திருத்தம் மூலம் உருவாக்கப்பட்டது. 85வது திருத்தம் மூலம் உருவாக்கப்பட்டது. துணை பிரதமரின் அலுவலகம் வந்து அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி. அடுத்த கொஸ்டின் வந்து, பிரதமர் என்பவர் யார்? மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பாராளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர், மக்களவையின் பெரும்பான்மை கட்சியால் பரிந்துரைக்கப்பட்டது. பிரதமர் எனப்படுபவர் வந்து ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர். அடுத்த கொஸ்டின், அடுத்து வந்து, இந்தியாவில் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினராக இல்லாத ஒரு அமைச்சர் பின்வருவற்றில் பிறகு அமைச்சராக இருப்பதை நிறுத்துவார். அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிடுவார். அடுத்த கொஸ்டின், மத்திய மந்திரிகள் குழு கூட்டாக பொறுப்பு மக்களவைக்கு மட்டும். அடுத்து, ராஜினாமா செய்த பிறகு லோக்சபாவில் ஒரு அமைச்சர் அறிக்கை அளிக்க யாருடைய அனுமதி தேவை?
ஒருத்தர் லோக்சபாவில் வந்து அனுமதி அளிக்கிறதுக்கு வந்து யாருடைய அனுமதி தேவை, அதாவது அவங்க ராஜினாமா செய்துட்டாங்க அப்படின்னா சபாநாயகரோட அனுமதி தேவை. இப்போ வந்து மக்களவையினோட சபாநாயகர் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றில் எது இந்திய அரசியல் அமைப்பில் வெளிப்படையாக கூறப்படவில்லை ஆனால் ஒரு மரபாக பின்பற்றப்படுகிறது? நிதி அமைச்சர் கீழ் சபை உறுப்பினராக இருக்க வேண்டும். கீழ் சபையில் பெரும்பான்மையை இழந்தால் பிரதமர் பதவி விலக வேண்டும். இந்தியாவின் அனைத்து பகுதிகளும் அமைச்சர்கள் சபையில் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். அதுதான் சரி. அதாவது அமைச்சர்கள் எல்லாரும் வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளும், அதாவது எல்லா இடங்களுக்கும் சார்பாக தான் அவங்க பேசணும். அதுதான் கரெக்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பதவிக்காலம் முடிவதற்குள் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இருவரும் ஒரே நேரத்தில் பதவி விலகும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையின் சபாநாயகர் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். இல்லை, அது தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எந்த ஒரு தீர்மானத்தை இந்தியாவில் உள்ள அமைச்சர்கள் குழு நகர்த்தலாம்? இது வந்து நம்பிக்கை தீர்மானத்தை தான் இந்தியாவில் உள்ள அமைச்சர்கள் குழு நகர்த்தலாம். அடுத்த கொஸ்டின், மாநில அரசு பற்றிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மந்திரி சபைக்கு எதிரான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. அது சரிதான். கவர்னரின் விருப்பத்தின் போது அமைச்சர்கள் பதவி வகிக்கின்றனர். அதுவும் சரிதான். அடுத்த கொஸ்டின், மாநிலங்களின் முதலமைச்சர்கள் நியமனம் தொடர்பாக பின்வரும் அறிவிக்கைகளில் எது சரி? அவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு அந்தந்த மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். அப்படி அவசியம் கிடையாது, அது தவறு. அவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன் மாநில சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதுவும் தவறு. என்ன ப்ரோ சொல்கிற, இதில் ரெண்டுமே கரெக்டு தானே, கரெக்டான ஆன்சர் தானேன்னு அப்படி தான் இருக்கும். நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னா 25 வயது நிரம்பி இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து எம்எல்ஏவாட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு முதலமைச்சராக ஆகணும்னா கண்டிப்பாக எம்எல்ஏவாட்டு இருக்கணும். அதுதான் கரெக்டு. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு தான். ஆனால் மாற்றி யோசிக்கணும். எப்படின்னா, இப்போது எம்எல்ஏவாட்டு ஒருத்தர் இல்லை, ஆனால் அவர் முதலமைச்சராட்டு ஆக விரும்புகிறாரு. அரசியல் அமைப்பின்படி அவர் முதலமைச்சராக இருந்த 6 மாதத்துக்குள் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தப்புன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து ஒரு தனிநபர் முதலமைச்சராக ஆகிறதுக்கு என்ன தகுதி, அந்த பேஸில் இந்த கொஸ்டினை எடுத்திருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. கட்டாயம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது பாயிண்ட்டும் சரிதானே ப்ரோ அப்படின்னா, அது சரிதான். அதாவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து அவரோட பெரும்பான்மையை வந்து நிரூபிப்பார். அதாவது 234 தொகுதியில் இவ்வளோ பெரும்பான்மை எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அவர் நிரூபிக்கணும். ஆனால் அது கட்டாயமான அப்படின்னா அது கட்டாயம் இல்லை. எப்போ கட்டாயம் இல்லை அப்படின்னா, தனி மனித ஒருத்தர் வந்து முதலமைச்சராட்டு ஆக விரும்பும்போது அப்படி நிரூபிக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுநர்கிட்ட போய் இவ்வளோ பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு, அதாவது இவ்வளோ சட்டமன்ற உறுப்பினருக்கு பெரும்பான்மை எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் நிரூபிச்சிட்டா போதும். அதாவது சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால தான் இங்கே ரெண்டாவது பாயிண்ட்டும் தப்புன்னு போட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பின்வருவற்றில் எது மாநில அரசாங்கத்தின் நிர்வாக கிளைகளின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது? ஆளுநர், முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள் குழு, மாநில அட்வொகேட் ஜெனரல், லோக் ஆயுக்தா. லோக் ஆயுக்தா வந்து மத்திய அரசில் வரும், அதனால் அதை தவிர்த்து மீதி எல்லாம் கரெக்டு. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கவர்னர் வந்து ஒரு மாநிலத்தின் பெயரளவு தலைவர். அது சரி, கரெக்டு. மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரல், அவர் மாநிலத்தின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி. இதுவும் சரி. இதில் நான் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், மாநிலத்தின் நிர்வாகம் யார் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நிறைய பேர் முதலமைச்சர்னு போட்டிருந்தீங்க. அது தவறு. அது கவர்னர், அதாவது ஆளுநர் தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பதவிக்காலம் முடிந்த கவர்னர் அதே மாநிலத்தில் மீண்டும் நியமிக்கப்படலாம். அது சரி. ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் வந்து 5 ஆண்டு, அதாவது 5 வருஷம் கண்டிப்பாக அவர் ஆட்சியில் இருப்பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் படி எவ்வளோ வருஷம் இருக்க முடியுமோ அவ்வளோ வருஷம் இருக்கலாம். அதனால இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. இன்னொரு காமனான பாயிண்ட்டு படிச்சுக்கோங்க. என்னென்னா, குடியரசுத் தலைவர் வந்து சொந்த மாநிலத்தை சேர்ந்தவரை வந்து கவர்னராட்ட அதே மாநிலத்தில் வந்து நியமிக்க மாட்டார். அது காமனான இது, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.